இங்க ஒருத்தன் அவன் பொண்ணோட பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வெளியில வந்து பார்த்தா அவன் கார் அங்கே இருக்காது. அங்க ஒரு பார்க்கிங் போஸ்டர் தான் கிடக்கும். அதை எடுத்துட்டு அவன் ஸ்டேஷனுக்கு போறான். அந்த இடத்துல நோ பார்க்கிங் சைனே இல்லைன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம ஃபைனை மட்டும் வாங்கிட்டு அவன் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவன் லேட்டா போனதால அவன் பொண்ணோட பர்த்டே பார்ட்டியும் ஸ்பாயில் ஆயிருது. அடுத்த நாள் அவன் மறுபடியும் அங்க போய் தப்பா ஃபைன் பண்ணிட்டீங்கன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பவும் அதே மாதிரி தான் பேசுறாங்க. இதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆனவன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து அங்க இருக்க கண்ணாடியை உடைச்சிடறான். உடனே போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது நியூஸ்லயும் வந்துருது. அந்த நியூஸால அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவன் பொண்டாட்டியும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறா. அதுக்கப்புறமா அந்த நியூஸால அவனுக்கு வேற எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஒரு நாள் அவன் இன்டர்வியூ முடிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தா மறுபடியும் அவன் கார் இருக்காது. இந்த டைம் அவன் ஆர்கியூ பண்ணாம சிம்பிளா ஃபைனை கட்டிட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறான். அடுத்த நாள் அவன் வேணும்னே காரை நோ பார்க்கிங்ல விட்டுட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே போலீஸ்காரங்க அதை டோப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் இந்த டைம் சும்மா விடல. கார் முழுக்க பாம்பு வச்சிருப்பான். ஸ்டேஷனுக்கு போனதுமே கார் வெடிச்சிருது.